நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் வெல்ல வேண்டும். தமிழகத்தின் உரிமை காக்கப்பட வேண்டும். தமிழர்களுடைய மான மரியாதை மீட்கப்பட வேண்டும். முல்லை பெரியாறு பிரச்சனை, காவேரி பிரச்சனை, பாலாறு பிரச்சனை போன்ற நதிநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழன், பச்சை தமிழன், வருங்கால முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை அண்ணன், எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தக்காரர் எடப்பாடியுடைய அருமையான தலைமையிலே மிக பிரமாண்டமான கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி, தேமுதிக கூட்டணி, புதிய தமிழக கூட்டணி, எஸ்டிபிஐ கூட்டணி, அகில இந்திய பார்ப்பன கூட்டணி, இப்படி அற்புதமான பல அமைப்புகள், நேதாஜி சேனை, மருது சேனை, அனைத்து தேவேந்திர சமுதாய கூட்டமைப்பு, நாடார் சமுதாய கூட்டமைப்பு, இளைஞர் பேரவை, இப்படி பல அமைப்புகள், ஆயுதவாளர் பேரவை, பல அமைப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கு, எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றன. அற்புதமான கூட்டணி அமைத்து இன்றைக்கு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அருமையான எடப்பாடி அவர்களை முதலிலே வருக 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 என மாவட்ட மக்கள் சார்பாக, பாராளுமன்ற சார்பாக வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அருமை தம்பி, மறைந்த மனிதநேயமிக்க தலைவர் கேப்டன் விஜயகாந்தனுடைய அருமை புதல்வர் எனது அருமை தம்பி விஜய பிரபாகர் அவர்கள் இன்றைக்கு உங்களிடத்திலே கொட்டு முரசு சின்னத்திலே ஓட்டு கேட்டு எடப்பாடியார் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர்களையும் வருக வர வரவேற்கின்றேன். எங்களுடைய கழகத்தினுடைய புரட்சி அம்மா பேரனுடைய செயலாளரும், மதுரை மேற்கு மாவட்ட கழக செயலரும், முன்னாள் அமைச்சருமான சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே, அகில இந்திய பார்ப்பன தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களே, மதுரையினுடைய முன்னாள் மேயரும் மதுரையினுடைய கிழக்கு மாவட்ட கழக செயலருமான எனது அன்பு சகோதரர் கழக அமைப்பு செயலர் ராஜன் செல்லப்பா அவர்களே, கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிலித்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி மான்ராஜ் அவர்களே, நேதாஜி சுபாஷ் சந்திரனுடைய தலைவர் எனது பாசமிகு அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மகாராஜ் அவர்களே, முன்னாள் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர் எம்.எஸ்.ஆர். ராஜவர்மன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை தம்பி அருமை சகோதரர் இன்பத்தமிழன் அவர்களே, முன்னாள் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ்.சி. சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய பார்ப்பன கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் முருகன்ஜி அவர்களே, அருமை அண்ணாச்சி முருகன்ஜி அவர்களே, அகில இந்திய தேவேந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் மருத மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான சகோதரி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, அருமை சகோதரி கழக மகளிருடைய துணை செயலாளர் அருமை சகோதரி சிறுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரராவ் முத்தியா அவர்களே, மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழு சேர்மன் வசந்தி மான்ராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வி.ஜி. மணிமேகலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள், மாநில பொறுப்பில் அங்க வைக்கின்ற வழக்கறிஞர் மாரீஸ்வரன் அவர்களே, அருமை சகோதரர் சேர்மன் அருமை அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, அன்பு சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழக அம்மா பேரவை துணை செயலாளர் வி.ஜி. கணேசன் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் கலாநிதி அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் கே.சி. சுப்பிரமணியம் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எஸ்.என். பாபுராஜ் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கே.கே. சிவசாமி அவர்களே, கழக அம்மா பேரவை துணை செயலாளர் வக்கீல் சாத்தூர் சேதுராமன் அவர்களே, மாவட்ட கழக அவைத்தலைவர் அருமை அண்ணன் வக்கீல் விஜயகுமார் அவர்களே, மாவட்ட கழக இணைச்சாளர் அன்பு சகோதரி அழகுராணி அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் அருமை தம்பி தேன்ராஜ் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அருமை சகோதரர் புலிப்பாஸ் அவர்களே, அம்மா பேரவை செயலாளர் என்.எம். கிருஷ்ணராஜ் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி வி.எஸ். பலராமன் அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் மாவட்ட வைஸ் சேர்மன் சகோதரி சுபாஷினி அவர்களே,
மாவட்ட மாணவர் செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கே பாண்டியன் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் முத்துப்பாண்டியன் அவர்களே, மாவட்ட சிறுபான்மை செயலாளர் சையது சுல்தான் அவர்களே, மாவட்ட அமைப்பு செயலாளர் ஓட்டுநர் செயலாளர் சேதுராமன் அவர்களே, மாவட்ட இளைஞர் வாசல் செயலாளர் வி.டி. முத்துராஜ் அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் பாண்டியராஜன் அவர்களே, மாவட்ட வர்த்தக செயலாளர் வி.டி. கமல்ராஜ் அவர்களே, கமல்குமார் அவர்களே, மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் மாரிமுத்து அவர்களே, மாவட்ட டாஸ்மாக் கண்டன தொழிற்சங்க செயலாளர் தம்பி சுரேஷ்குமார் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் புதுப்பட்டி வி.ஆர். கருப்பசாமி அவர்களே, சிவகாசி வி. ஆரோக்கியராஜ் அவர்களே, அருமை தம்பி கருப்பு லட்சுமி நாராயணன் அவர்களே, அருமை தம்பி பாலாஜி அவர்களே, அருமை தம்பி விருந்தினர் கே கண்ணன் அவர்களே, எம் தர்மலிங்கம் அவர்களே, அருமை தம்பி கே மச்சராஜா அவர்களே, அருமை தம்பி ஆரிய கலைவாணன் அவர்களே, அருமை சகோதரர் எஸ்.கே. மயில்சாமி அவர்களே, அருமையனன் குறிஞ்சி முருகன் அவர்களே, அருமையனன் பத்ரார் கே சுப்ராஜ் அவர்களே, அருமை சகோதரர் எம்பி சேதுவரமன் அவர்களே, அருமையனன் ஏவி அழகர்சாமி அவர்களே, அன்பு சகோதரர் ஆர்.எம். குருசாமி அவர்களே, அருமை சகோதரர் பி.ஏ. நவரத்னம் அவர்களே, அருமை தம்பி அழகாபுரியான் அவர்களே, மாநகராட்சியுடைய சிவகாசி மாநகராட்சியுடைய பகுதி கழக செயலாளர் அருமை சகோதரர் எம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் சரவணகுமார் அவர்களே, அருமை தம்பி வி. கருசாமணி அவர்களே, அருமை தம்பி சாமி என்ற ராஜா அபினேஸ்வரன் அவர்களே, நகர கழக செயலாளர்கள் அருமை அண்ணன் வக்கீல் அருமை சகோதரர் ஏ.டி. துரை முருகேசன் அவர்களே, எஸ்.ஆர். பரமசிவம் அவர்களே, விருநகர் டி.பி.எஸ். வெங்கடேஷ் அவர்களே, அருமை தம்பி அங்குத்துறை பாண்டியன் அவர்களே, பொன்ராஜ் பாண்டியன் அவர்களே, கே.எஸ். நாகராஜன் அவர்களே, வைகுண்ட மூர்த்தி அவர்களே, சங்கரமூர்த்தி அவர்களே, ஜெயகிரி அவர்களே, மாரிமுத்து அவர்களே, சிவகாசியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அருமை தம்பி செல்வின் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ஜான்சன் அவர்களே, விருநகர் அருணா நாகசுப்ரமணியம் அவர்களே, தமிழரசி கனகராஜ் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர்கள் மகாலட்சுமி கருசாமி அவர்களே, சிவகாசி நர்மதா ஜெயக்குமார் அவர்களே, தடங்கம் நாகராஜ் அவர்களே, மகாலட்சுமி முத்துகிருஷ்ணன் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, மாவட்ட கழகத்துறை கிழக்கு மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகள், மாவட்ட கழக இணைச்சாளர் சகோதரி ராஜேஸ்வரி வாஸ்தவன் அவர்களே, துணை செயலாளர் இந்திரா கண்ணன் அவர்களே, துணை செயலாளர் கே.வி. பூபாலன் அவர்களே, கிழக்கு மாவட்ட ஒன்றிய கழக நகர கழக செயலாளர்கள் சாத்தூர் கே.எஸ். சண்முகக்கணி அவர்களே, சாத்தூர் மேற்கு தேவதுரை அவர்களே, வெம்பக்கோட்டை கிழக்கு தங்கவேல் அவர்களே, வெம்பக்கோட்டை மேற்கு மணிகண்டன் அவர்களே, ராஜபாளையம் கிழக்கு எம்பி மாரியப்பன் அவர்களே, அருப்புக்கோட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் யூனியன் சேர்மன் எஸ்.ஒய். வாசுதேவன் அவர்களே, அருப்புக்கோட்டை வடக்கு சங்கலிங்கம் அவர்களே, அருப்புக்கோட்டை நகர கழக செயலாளர் எம்.கே. சக்திவேல் பாண்டியன் அவர்களே, சாத்தூர் நகர கழக செயலாளர் எம்.எஸ்.கே. இளங்கோவன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சாத்தூர் அண்ணன் வேலாயுதம் அவர்களே, அருப்புக்கோட்டை அண்ணன் பி.வி. வீரசுப்ரமணியம் அவர்களே, கிழக்கு மாவட்டத்துடைய பிற அணியினுடைய செயலாளர்கள் அம்மா பேரவை செயலாளர் மச்சேஸ்வரன் அவர்களே, மகளிர் செயலாளர் கலைச்செல்வி அவர்களே, வழக்கறிஞர் பிரிவு பாலமுருகன் அவர்களே, அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த பி.வி. வீரேசன் அவர்களே, மாவட்ட இளைஞர் வாசல் செயலாளர் தம்பி பரமசிவம் அவர்களே, மாவட்ட மாணவர் செயலாளர் எஸ்.எம்.பி. வேங்கை மாறவன் அவர்களே, அருமை தம்பி இலக்கியணி ராமநாதன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு கே.எம். கருசாயமாடின் அவர்களே, அமைச்சர் ஓட்டுநர் மோகனவேல் அவர்களே, மாவட்ட மீனவணி மாணிக்கம் அவர்களே, மருத்துவணி சுந்தர் குண்டலசாமி அவர்களே, மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் அருமையண்ணன் கே.வி.கே. ராஜ் அவர்களே, சிறுபான்மை பிரிவு செயலாளர் சேரன் இஸ்மாயில் அவர்களே, வர்த்தக பிரிவு செயலாளர் முத்துமணி அவர்களே, வெம்பக்கோட்டை முன்னாள் துணை சேர்மன் அருமையண்ணன் ராமராஜ் பாண்டியன் அவர்களே, முன்னாள் வெம்பக்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர் எதிர்கோட்டை மணிகண்டன் அவர்களே, சோலை சேதுபதி அவர்களே, மாவட்ட மண்டல தகவல் தொழில்நுட்ப பொருளாளர் தம்பி கே.சி. பிரபாத் அவர்களே, மண்டல அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் முன்னாள் செயலாளர் ராமர் அவர்களே, வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களே, வழக்கறிஞர் லோகேஷாமி அவர்களே, ஆவியூர் ரமேஷ் அவர்களே, கந்தசாமி அவர்களே, கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்கள் மேற்கு மாவட்டத்தினுடைய தேசிய முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அருமை சகோதரர் அருமை சின்னையா செய்யது காசா சேரிப்பு அவர்களே, கிழக்கு மாவட்ட ராமர் பாண்டி அவர்களே, புதிய தமிழகத்துடைய அருமை அண்ணன் வி.கே. ஐயர் அவர்களே, திருப்பதி அவர்களே, வி.ஜி. குணம் அவர்களே, இந்திய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சின்னையா அப்துல் வகாப் அவர்களே, அலி அகமது அவர்களே, இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி வி.கே. சோனமுத்தியா அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த முகமது அல்தாப் அவர்களே, அப்துல் ரஷீத் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, கிளைக்கழகத்துடைய செயலாளர்களே, மகளிர் அணி பொறுப்பாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, மாவட்டத்துடைய அனைத்து பிரிவு நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அத்தனை பேரை வருவர வரவேற்கின்றேன். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எந்த சேனலை திறந்தாலும் எடப்பாடியாரை பற்றி தான் பட்டிமன்றம், எடப்பாடியாரை பற்றி தான் பேச்சு.
குமரி முதல் டெல்லி வரை எடப்பாடியாருக்காக கதவை திறந்து வைத்திருந்தவர்கள் எத்தனை பேர்? கூட்டணிக்காக ஏங்கியவர்கள் எத்தனை பேர்? அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மா என்ற தங்க தாரகை வளர்த்து வார்த்தெடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எனது கையிலே அண்ணா திமுக தொண்டர்களால், அண்ணா திமுக பொறுப்பாளர்களால், அண்ணா திமுக பொதுக்குழு உறுப்பினர்களால், அண்ணா திமுக மாவட்ட கழக பொறுப்பாளர்களால், மாநில நிர்வாகிகளால் பொதுச் செயலராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றியின் கதாநாயகனாக இன்றைக்கு இருக்கிறாரே நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியாரை நோக்கி இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் எழுதுகிறார்கள். எடப்பாடியார் சாதாரணவர் கிடையாது. அவர் பின்னால் 2 கோடிக்கு அதிகமான அண்ணா திமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று என்ற நிலைமையை உருவாக்கி உயர்த்திருக்கின்றார் அருமையான நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடியவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவரிடத்திலே வெளிப்படைத்தன்மை உண்டு. உள்ளதை பேசுவார், நல்லதை செய்வார். எளிமையானவர், அதே சமயத்தில் வலிமையானவர், எவருக்கும் அடங்காதவர். வழக்குகள் வந்தாலும் திருச்சி பொதுக்கூட்டத்திலே கர்ஜித்தார். எந்த வழக்கு வந்தாலும் மத்திய அரசு வழக்கு தொடுத்தாலும் என் தொண்டர்களை, என் கட்சி நிர்வாகிகளை, இந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்ற உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தளபதி, தலைவர், பொதுச்செயலர் அண்ணா திமுக கிடைத்திருக்கின்றார். அற்புதமான கூட்டணி. கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இருக்கக்கூடிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக, அவருடைய பையன் அருமை தம்பி விஜய பிரபாகர் கொட்டு முறை செலுத்தில் நிற்கிறார். அவரை அறிமுகப்படுத்துவதற்காக நம்முடைய எடப்பாடியார் வந்திருக்கிறார். எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் வெற்றி. எடப்பாடியார் தூத்துக்குடியில் பேசினார், மிகப்பெரிய வெற்றி. கன்னியாகுமரியில் பேசினார், திருநெல்வேலியில் பேசினார், சங்கரங்கோலில் பேசினார். இன்றைக்கு சிவகாசியிலே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலே பேசுகிறார். அடுத்து மதுரையிலே பேசுகிறார். எங்கு சென்றாலும் எழுச்சி மிகு தொண்டர்கள் அண்ணா திமுக மட்டுமல்ல பொதுமக்களும் திரண்டு வந்து எடப்பாடியுடைய நியாயமான பேச்சை கேட்பதற்கு வருகிறார் சொன்னால் புரட்சி தலைவருக்கு பின்னாடி, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னாடி பொதுமக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு அரசியல் தலைவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய கொங்கு மண்டலத்து சிங்கம், எந்த பகுதி மக்களாலும் போற்றப்படுகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த சிவகாசியினுடைய பட்டாசு தொழிலுக்காகவும் நெசவாளர் பிரச்சனைக்காகவும் எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை காப்பாற்றினார் என்பதை அவரே சொல்லுவார். இந்த மாவட்ட மக்களுக்காக, இந்த விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை அவரே சொல்லுவார். அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து விருதுநகர் மாவட்டம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மாவட்டம், பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளடக்கிய மாவட்டம். அப்படி சிறப்பு வாய்ந்த பெருமைகளை பெற்ற இந்த மாவட்டம் பல்வேறு நன்மைகளை எடப்பாடியார் 4 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை திட்டங்கள், எத்தனை கல்லூரிகள் எல்லாம் கொண்டு வந்தார். எல்லோருக்கும் எல்லாம் செய்த, எல்லாமுமாக இருந்த, எல்லோருக்கும் உதவியாக இருந்த, அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலின் வாரிசு என்பதை நிரூபித்திருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்று நமது சின்னம் கொட்டு முரசு, எடப்பாடியாருடைய ஆதரவு பெற்ற சின்னம் கொட்டு முரசு. அத்தனை பேரும் தம்பியை வெற்றி பெற செய்ய கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.